இப்போ 2, 3 நாளா நெறைய வீடியோஸ் வந்துகிட்டு இருக்கு. கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன்ஸ் பல இடத்துல போகுது. ஒரு வீடியோல பார்த்தோம், ஒரு பையன் இந்த சாண்டா கிளாஸ் ட்ரெஸ் வித்துட்டு இருக்கான் ரோட்டோரமா. ஒருத்தர் நெத்தியில பெரிய பொட்டெல்லாம் வச்சு கார்ல வந்துட்டு, "இது ஹிந்து நாடு. இங்க வந்து நீ இதெல்லாம் விக்கக்கூடாது" அப்படின்னு மிரட்டுறாப்புல. இன்னைக்கு ஒரு வீடியோ பார்த்தேன். பெரிய கிறிஸ்மஸ் செடியெல்லாம் வச்சு ஒரு ஒரு மாலுக்கு முன்னாடி செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அங்க தலையில காவி துண்டெல்லாம் கட்டிட்டு ஒரு குரூப் போய் அடிச்சு உடைச்சு, "இது ஹிந்து நாடு. இங்கெல்லாம் வந்து இந்த மாரிலாம் பண்ணக்கூடாது." இன்னொரு சர்ச்சுக்கு முன்னாடி போய் வேணும்னு வீம்புக்குன்னு ஒரு குரூப் ஹனுமான் சாலிசாலாம் பாடுது. வள்ளுவர் ஒரு இடத்துல சொல்லுவார், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவனும். கரெக்ட்டுங்களா? எவன் என்ன சொன்னாலும், டே கண்ணா, கடவுள் நம்ம 2 காதுக்கு நடுவுல கொஞ்சோண்டு மூளையை கொடுத்துருக்காரு. அந்த மூளையினால மத்திரம் தாண்டா ஏன், எதுக்கு, எப்படி, எவர் மூலம்னு கேட்க முடியும். அப்ப நம்ம கேட்கணும். ஏண்டா ஒருத்தன் பலூன் விற்கிறான், பலூன் விற்கிறவன் கூட போய் வம்பிழுக்கிறான். ஒருத்தன் வம்பிழுக்கிறவன் ஏன்டா கேமராவை எடுத்துட்டு போனா? இப்ப நல்லா யோசி. அவனுக்கு வம்பிழுக்கணும்னு தோணுது. பின்னாடி ஒரு கேமரா குரூவை கூட்டு போய் அதை வீடியோ பண்ண உடனே அதை எடுத்து அவனே அதை சோசியல் மீடியால கரெக்டா அந்த கிறிஸ்மஸ் பண்டிகைக்கு 24 மணி நேரத்துக்கு முன்னாடி அப்லோட் பண்ணணும்னு நினைச்சிருக்கானே, அவன் எவ்வளவு புத்திசாலியா இருப்பான். அதை பார்த்துட்டு அதை கேள்வி கேட்காம நம்புறோமே, நாம எவ்வளவு முட்டாளா இருப்போம். போனது பிஜேபி காரங்களும் கிடையாது, ஆர்எஸ்எஸ் காரங்களும் கிடையாது. யாரு பிஜேபிக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் கிறிஸ்துவ ஓட்டு உழுவ கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ அவங்க பண்ற டிராமா. இப்போ கேரளாவில் இந்தியா முழுக்க ரீசெண்டா வக்ஃப் போர்டு இஷ்யூ வந்தது. கேரளாவில் ஒரு ஒட்டுமொத்த கிறிஸ்துவ கிராமத்தை வக்ஃப் போர்டு எங்களுதுன்னு சொல்லி இஷ்யூ பண்ணப்போ காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் வாயை திறக்கல. அந்த இடத்துல காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் இஸ்லாமியர்கள் பக்கம் போனாங்க, கிறிஸ்துவர்களை நடுத்தருவில் அனாதையா விட்டாங்க. அந்த விஷயத்துக்கு கிறிஸ்துவர்களுக்கு ஆதரவா நின்றது பாஜக. அந்த மக்கள் தற்பொழுது நடந்த இந்த கேரளா உள்ளாட்சி தேர்தலில் அந்த முனம்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல பாஜக வெல்லுது. இப்படி பாஜக பக்கம் கிறிஸ்துவர்கள் வர 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 நீங்க சொன்ன மாதிரி இந்த இன்சிடென்ட் நடக்குது. கேரளால கரோல் போயிருக்காங்க ஒரு குரூப். அவங்க அங்க போய் இன்டீசென்ட்டா பிஹேவ் பண்ணி அங்க இருக்கிற பொதுமக்கள்லாம் அடிச்சிருக்காங்க. அதை கேரளால ஊடகங்கள் எப்படி நியூஸ் பண்ணுதுன்னா, பாஜக ஆர்எஸ்எஸ் போய் கிறிஸ்துமஸ் கரோலை தடுத்துருச்சு அப்படின்னு. அந்த லொக்காலிட்டியில இருக்கக்கூடிய முக்கியமான சர்ச் என்ன சொல்லுது, அந்த பிரீஸ்ட் என்ன சொல்றாருன்னா, அந்த கரோலை நாங்க நடத்தலைங்க. அப்புறம் கடைசியில விசாரிச்சா அந்த கரோலை நடத்தினது கம்யூனிஸ்ட் பார்ட்டி. அவன் அங்க போயிட்டு தண்ணி அடிச்சுட்டு ஏதோ ஃபேமிலி வீட்டு வாசல்ல ஒண்ணுக்கு அடிச்சுட்டு ஏதோ இன்டீசென்ட்டா பிஹேவ் பண்ணதுல அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க வந்து அடிச்சிருக்காங்க. ஆனா செய்தி எப்படி ப்ரொஜெக்ட் பண்றாங்கன்னா, இத்தனை நாள் பாஜக ஆர்எஸ்எஸ் வந்து முஸ்லிம்ஸை தான் துன்புறுத்துதுன்னு சொல்லிட்டு இருந்த ஊடகங்கள்லாம் இப்போ திடீர்னு பாஜக ஆர்எஸ்எஸ் வந்து கிறிஸ்டியன்ஸை வந்து துன்புறுத்துது அப்படின்னு. கிறிஸ்துவர்கள் தேசிய கண்ணோட்டத்துக்குள்ள வரக்கூடாது, எப்படி இஸ்லாமியர்களை தேசிய நீரோட்டத்தில் வரவிடாம இங்க ஒரு சக்தி பார்த்துக்குதோ அந்த மாதிரி கிறிஸ்துவர்களே தேசிய நீரோட்டத்திலிருந்து பிரிச்சு எடுக்கிறதுக்கான முயற்சியில் இருக்காங்க.